நண்பா அடிச்சிட்டான், டைம் கொடுத்துட்டேன். அடிச்சு ஏற்றலாம் அடிச்சிட்டேன் நண்பா. கப்புன்னு பிடிச்சது நண்பா. சைஸு சரியான சைஸ் நண்பா. பிடிச்சிட்டான், அடித்தான், டைம் கொடுத்துட்டேன், ஃபுல்லாக டைம் கொடுத்துட்டேன், ஃபுல்லாக முழுங்க விட்டேன். ஃப்ராகை நல்லா முழுங்க விட்டேன். இப்போ அடித்தாவே லாக் ஆகிடும். ஃபுல்லாக முழுங்கிட்டேன். தொண்டையில் போய் ஏறிக்குது ஊக்கு, எனக்கு தெரியுது. தொண்டையில் ஏறிச்சு ஊக்கு. ஃபஸ்ட்டு மீன் டீ பண்ணுறவோட வைப்பரு. டீ பண்ணுறோட வைப்பரு ரெட்டு தரமாக உருவுக்கு ஏறிச்சு உள்ள. ஃபஸ்ட்டு வராது. என்ன ரீல் யூஸ் பண்ணேன்னா இந்த ரீல் தான். முக்கானா பேட்டில் ஸ்டோரு, முக்கானா பிளாக் மாராடு, ஹாட் ஃபிஷ் லைனு 28 ml, வைப்பர் ஃப்ராகு. அதை பிடிச்ச ஃபஸ்ட்டு வராது. டைம் 11 இருக்கும். தலை அருமையாக லாக் ஆகிட்டான். அடித்தது ஓக்கப் பண்ணும்போது ஸ்டாண்டு மேலேயே படுத்துக்கிச்சு. ஓகே, மீன் அடிக்கிறது நல்லா கவர் ஆகிட்டுருக்கோம். ரப்புன்னு வச்சது. டைம் கொடுத்தது தான், நல்லா முழு விட்டேன். இப்போ புதுசெல்லாம் நல்லா விட்டது, நல்லா லாக் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு மீன் நண்பா. ஃப்ராக் காட்டுறேன் ஓப்பன் பண்ணிட்டு நண்பா. ஃப்ராக் இது தான். நான் எப்படி ஓப்பன் பண்ணுற பாருங்கள். இது மாதிரி கிப்பர் ஒன்று வாங்கிக்கோங்க. 350 ரூபா தான் வரும் ப்ரைஸு. ஏன்னா இது இல்லாமல் மீன் எடுக்க முடியாது. இது மாதிரி கட்டிங் பிளேயர் மாதிரி ஒன்று வாங்கிக்கோங்க. ஆர்வர்ஸ் கல்லே விற்கும். அவ்வளோதான் நண்பா. தூக்குனா வெளியே வந்துடும் ஊக்கு. ஃப்ராக் வெளியே வந்துடும். எப்படி ரிமூவ் பண்ணுறோம் பாருங்கள். ஃப்ராகை பிடிச்சி இப்படி தள்ளினீங்கன்னா வந்துடும். ஊருக்கு தான் எரியுது. குடலில் மாட்டிக்குதுன்னு நினைக்கிறேன். நடுவில் மாட்டிக்குது. ஜிம்முது. நல்லா லாக் ஆகிடுச்சு. எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாகுது. எடுத்துட்டேன். இதான் நம்ம ஃப்ராக் எடுத்துட்டேன். டீ பண்ணுறோட வைப்பரு எடுத்தாச்சு. ஃப்ராக் வேறு லெவல் ரிசல்ட்டு. சும்மா அடித்தாவே லாக் ஆகிட்ருக்கோம். வேறு முனிக்கிட்டாரா, தலையும் அருமையாக லாக் ஆகிடுச்சு உள்ள. டீ பண்ணுறோட வைப்பர் ஃப்ராக் வாங்கினா ட்ரை பண்ணுங்க. தரமான ரிசல்ட்டு. ரெட் கலர் செம்ம ரிசல்ட்டு. மயிர் மாட்டிக்கும் ரெட் கலரு. ஃபஸ்ட்டு வர ஆள். தேங்க்யூ. அடுத்த மீன் ட்ரை பண்ணலாம். இன்னொன்று சொல்கிறேன், அதையும் கொஞ்சம் நல்லா கேட்டுங்க. யாருமே சொல்ல மாட்டாங்க. என்னன்னா கொஞ்சம் கவனிங்க என்ன சொல்கிறேன்னு. நானும் ரொம்ப நாளாக சொல்லணும்னு பார்த்தேன், அதனால் இப்போ சொல்லிடுறேன். ஃப்ராக் வாங்குறீங்க முக்கியம் இல்லை தலைவர். மெயினாக என்ன பண்ணோன்னா, இது மாதிரி பேக் ஒன்று வாங்கிக்கோங்க. பேக் வாங்கினீங்கன்னா டப்பாலெலாம் போட்டு வைக்காதீங்க. ஃபிஷ்ஷிங் போய்ட்டு வந்துட்டு டப்பாவில் போட்டு வைக்காதீங்க ஃப்ராகை. ஏன்னா அது ஈரத்தோடு இருக்கும்.
அப்போ என்ன ஆகுனா அப்படியே ஈரத்துலேயே டப்பாலே இருந்ததுன்னா அப்படியே துரு பிடிச்சிரும், ஊக்கெல்லாம் துரு பிடிச்சிரும், வேஸ்ட்டாக போடும். நம்மன்னா இது மாதிரி டப்பாவில் போட்டிங்கன்னா வேஸ்ட்டு தான். இது மாதிரி டப்பாவில் போட்டிங்கன்னா என்ன ஆகுனா அப்படியே போட்டு வச்சிட்டிங்கன்னா துரு பிடிச்சிரும், ஃப்ராகு ஊக்கெல்லாம் போய்டும், சீக்கிரம் போய்டும் துரு பிடிச்சதுன்னா. அதனால் ஃப்ராக் ரொம்ப நாளைக்கு வராது, மீன் அடித்தா ஊக்கப் ஆகாது அவ்வளோ சீக்கிரம் துரு பிடிச்சதுன்னா. என்ன பண்ணுதுன்னா இது மாதிரி பேக் ஒன்று வாங்கிக்கோங்க. பேக் வாங்கிட்டு ஓப்பன் ஃபிஷ்ஷிங் போய்ட்டு பேக்குள்ளேயே போட்டுருங்க. அப்போ என்ன ஆகுனா ஈரம் வந்து அந்த ஈரம்லாம் வலிச்சிரும், இந்த துணியினால் ஈரம்லாம் வலிச்சிரும், அவ்வளோ சீக்கிரம் துரு பிடிக்காது, நல்லாயிருக்கும். இப்படி தான் யூஸ் பண்ணிக்கோங்க. டப்பாவில் போட்டுக்காதீங்க. காஞ்ச பிறகு வேணால் டப்பாவில் போட்டுக்கலாம், எலி கடிக்காமல் பார்த்துக்கலாம். மிச்ச டைமு ஃபிஷ்ஷிங் போய்ட்டு வந்துட்டிங்கன்னா பேக்கில் போட்டுங்க. உங்கள் ஊக்கு துரு பிடிக்காமல் இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் துரு பிடிக்காது. ஃப்ராகும் டேமேஜ் ஆகாது அவ்வளோ சீக்கிரமாக. துரு பிடிச்சதுன்னா ஊக்கப்பெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் ஆகாது. நான் அப்படி தான் பண்ணுவேன். ஃபிஷ்ஷிங் போய்ட்டு வந்துட்ட பிறகு அவுத்து பேக்கில் போட்டுருவேன். அப்புறம் எடுத்து டப்பாவில் போடுவேன். ஏன்னா அதுக்குள்ளே அந்த ஈரம் வந்து ஊக்கு வலிச்சிரும், இந்த துணி வந்து அப்படியே ஈரத்தை வலிச்சிரும், அவ்வளோ சீக்கிரம் துரு பிடிக்காது. என்னோடய ஐடியா சொல்லிட்டேன், யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. 2ஆம் ட்ரை பண்ணலாம். சரிங்கம்மா, ஒன்று பார்த்துருந்தையா, ஒன்று பார்த்து அடிச்சுட்டுக்கிறேன். எங்கேயா போய் பிடிச்சிட்டு வந்தீங்க? ஏரியில் போய் அடிச்சிட்டு வந்துக்கிறியா? ஏரியில் போய் அடிச்சிட்டு வந்தியா? நீ தானே சொன்ன இப்போ. நண்பா, சாயங்காலம் பிடிச்சா ஃபஸ்ட்டு வராள், நாட்டு வராள். என்ன ஃப்ராக்னா கேட்ரப்பில்லர் வெர்சன் 5 டீ பாண்டோட கேட்ரப்பில்லர் எல்லோ கலரு தரமாக லாக் ஆகிடுச்சு. மீன் அடித்ததே நான் கவனிக்கல. ஃபஸ்ட்டு மீன் ஃபஸ்ட்டு வரால் நண்பா. வரேன் நீ எங்கே ஒரு வார்த்தை கூப்பிடல, எனக்கு முன்னாடி நீ இருக்கிறியா? அப்படியா? நண்பா, யூஸ் பண்ணது மிஷின் வந்து பேட்டில் ஸ்டோரு, உங்களுக்கான பேட்டில் ஸ்டோரு. அவர் பிடிச்சா ஃபஸ்ட்டு மீன் உங்களுக்கான பிளாக் மாராடு ஃபாட் ஃபிஷ் லைனு 28 ml ஃபஸ்ட்டு வரால். ஆர்விகே ஃபிஷிங் டேக்லஸ். தேங்க்யூ. நம்ம ட்ரை பண்ணலாம். ரொம்ப வச்சிட்டேன், அடிச்சிட்டேன். நண்பா, 2வது வரால் டீ பண்ணுறோட ஐநா ஃப்ராகு சைஸு. அருமையாக லாக் ஆயிடுச்சு. இதான் நம்ம ஃப்ராகு, நியூ ஃப்ராகு டீ பண்ணுறோட ஐநா ஆரஞ்சு எல்லோ.
நல்லா இருக்கு. ஓகே நண்பா, ரிமூவ் பண்ணிடலாம். ஏய் லோகா, ஐனா 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 ஃபஸ்ட்டு காஸ்டிங்கு ஐனா போடுறது கேட்குறாடா அவன். ஐநான்பா, நியூ ஐனா. அது பாரு ஐனா இறக்கலாம் பாரா டக்குரு. ஐனா வைப்பர் போட்டுதானே. ஐநான்பா, நியூ ஐனா போட்ட ஃபஸ்ட்டு கேஷுமே வச்சிட்டான். எல்லோ ஆரஞ்சு போட்ட ஃபஸ்ட்டு கேஷ்னே வச்சிட்டான். ஃபஸ்ட்டு வர ஆள் ஜீப் ரெண்டோட ஐனா தான் நம்ம ஃப்ராகு. வேணா ட்ரை பண்ணுங்கள், நல்லா இருக்குது ஃப்ராகு. ஐனா ஃப்ராகு நம்மளுக்கு எப்போவுமே ஐனா தான் தரமாக உருவுக்கு ஏறிச்சு நண்பா. ஓகே, ரெண்டாவது ட்ரை பண்ணுவோம். தேங்க்யூ.